Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் விஜய் டிவியுடைய அர்பன் அண்ட் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். எஸ் நேற்று வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எஸ் ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் ரேட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து முதலிடத்துல சிறகடி காசி சீரியல் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 8.4. செகண்ட் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல் இருக்காங்க 7.5. தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் சின்ன மருமகள் சீரியல் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி 6.5 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் பொசிஷன் இருக்காது இல்லையா. ஸோ ஃபிஃப்த் பொசிஷனில் ஆக கல்யாணம் சீரியல் 5.3 ரேட்டிங்ஸ். சிக்ஸ்த் பொசிஷனில் மகாநதி சீரியல் 4.6 ரேட்டிங்ஸ். செவன்த் பொசிஷன்ல சக்திவேல் சீரியல் 3.1. ஸோ இவங்க கூட முத்தழகு அண்ட் நீ நான் காதல் செல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ் மொத்தம் 3 சீரியல் 3.1 ரேட்டிங்ஸ் வாங்கி செவன்த் பொசிஷன்ல மெயின்டைன் பண்றாங்க. ஸோ 7, 8, 9 போச்சுன்னா 10th பொசிஷன்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 2.9 ரேட்டிங்ஸ். 11th பொசிஷன்ல செல்லம்மா சீரியல் 2.7 ரேட்டிங். இவங்க கூட தங்கமகள் சீரியலுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் 2.7 ரேட்டிங்ஸ் வாங்கி 11th பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ 12 போச்சு அப்படின்னா 13th பொசிஷன்ல பொன்னி சீரியல் 2.5 ரேட்டிங்ஸ். 14th பொசிஷன்ல மோதலும் காதலும் சீரியல் 2.1 ரேட்டிங்ஸ். ஸோ மோதலும் காதலும் இந்த வாரமே டவுன் தான். ஸோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது தொடர்ந்து அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடி காசி சீரியல் 7.15. செகண்ட் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல் 6.25. தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 5.57. ஃபோர்த் பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல் 5.35. அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் ஆக கல்யாணம் சீரியல் 4.60. சிக்ஸ்த் பொசிஷனில் மகாநதி சீரியல் 4.09. செவன்த் பொசிஷனில் சக்திவேல் சீரியல் 2.84. எய்த் பொசிஷனில் முத்தழகு சீரியல் 2.78. நைன்த் பொசிஷனில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 2.54. 10th பொசிஷன்ல தங்கமகள் சீரியல் 2.52. 11th பொசிஷன்ல செல்லம்மா சீரியல் 2.48. 12th பொசிஷன்ல நீ நான் காதல் சீரியல் 2.43. 13th பொசிஷன்ல பொன்னி சீரியல் 2.41. 14th பொசிஷன்ல மோதலும் காதலும் சீரியல் 1.65. ஸோ சிறகடி காசி வந்துட்டு கொஞ்சம் ரேட்டிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இது நம்ம அர்பன் ரேட்டிங்கில். பட் அர்பன் ப்ளஸ் ரூலில் அவங்களுமே வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சேம் ஃபார் பாகியலட்சுமி சீரியல். ஸோ எல்லா சீரியலுமே அர்பனில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. பட் அர்பன் ப்ளஸ் ரூலில் வந்து ரேட்டிங் வந்து டவுன் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான். பட் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் வந்து எல்லாமே டவுன் ஆயிருக்கு. முக்கியமாக பொன்னி சீரியல் வந்துட்டு ரொம்பவே பெரிய டவுன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்லேயே லாஸ்ட் சீரியல் அவங்க தான் வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. லாஸ்ட் டைம் தங்கமகள் சீரியல் வந்து அந்த பொசிஷனில் இருந்தாங்க. பட் இந்த டைம் தங்கமகள் கூட ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பொன்னி சீரியல் இன்னுமே ட்ராக் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே போல் வந்துட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுமே ஒரு 0.2 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ மகாநதியுடைய டிஆர்பி குறையுதுன்னு சொல்லும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஏதாச்சும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்களுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. பட் மகாநதியுடைய ஸ்லாட்ல ஏதோ இஷ்யூ அப்படின்றது தான். ஸோ செவன்த் அதே போல் மோதலும் காதலும் சீரியலுமே வந்துட்டு கண்டினியூஸாக செகண்ட் வீக்குமே வந்து டிஆர்பி டவுனுங்க. ஸோ நான் கூட கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் வீக் தான் அப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் வீக் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாரமே வந்து ரேட்டிங் டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே போல் பேச வேண்டிய சீரியல் சின்ன மருமகள் நீ நான் காதல். ஸோ ரெண்டு பேருமே பின்னிருக்காங்க. ஸோ சின்ன மருமகள் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ரேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அர்பன்லேயே 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதே போல் நீ நான் காதல் சீரியலுமே இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் சீரியல்ஸில் கீழே இருந்தாங்க. இந்த டைம் ஓரளவுக்கு அவங்க கூட இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல ஒரு ரேட்டிங். ஸோ இந்த வாரமே ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து நீ நான் கதையில் போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ சிறகடி காசை லாஸ்ட் வீக் வந்து நெகட்டிவ் எபிசோட்ஸ் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் ரொம்பவே கடுப்பாக இருந்திருப்பீங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. பட் அதுக்கப்புறம் அந்த எபிசோட்ஸ் தான் ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஸோ அதனால அந்த இடத்துல தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த ரேட்டிங்ஸ் கூட வந்திருக்காது. ஸோ மேபி இந்த வீக் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் சென்ஸ் இல்லையா. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும் டிஆர்பியில். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபேவரட் சீரியல் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.